எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அப்பாக்கு என்ன சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா பொண்ணா கூட நினைக்கலன்னு அவர் சொல்றத கேட்குறப்போ இத்தனை வருஷமா அப்போ அவர் என்ன பொண்ணா கூட நினைக்கவே இல்லைல்ல. ஆனா நான் தான் அப்பா அப்பா அப்பான்னு அவர் மேல பாசமா இருந்திருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்பாவோட பாசம் எனக்கு கிடைச்சிடாதான்னு எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன். ஆனா அவர் எப்படிலாம் பேசுவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இவர் எனக்காக பேசுறப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் அப்பா கூட சின்ன வயசுல இருந்து என்ன திட்டிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. என் அண்ணா எனக்கு எவ்வளவுதான் செஞ்சிருந்தாலும் அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசி எனக்காக செஞ்சதில்லை. யாருமே எனக்காக சப்போர்ட்டா இருந்ததே இல்லை. ஆனா இவரு அவர்கிட்டயே எனக்காக சப்போர்ட்டா நிக்கிறப்போ எனக்கு நித்யா அக்கா. என்ன நித்யா, வீட்ல இருந்து வந்ததுல இருந்து இன்னும் அழுதுட்டே இருக்கியா? என்னம்மா? அதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டல, உனக்கு இங்க யாருமே இல்லையா என்ன? நாங்க எல்லாரும் இருக்கோம், அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்காதம்மா. இல்லக்கா, உங்களுக்கு தெரியாது, எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து ஒரே ஒரு நாள் கூட பாசமா என் பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்லக்கா. எப்பவும் கோவமா தான் இருப்பாரு. என்கிட்ட எந்த வேலை சொன்னாலும் எது பேசினாலும் வெறுப்போட மட்டும்தான்க்கா சொல்லுவாரு. அவர் பாசத்துக்காக எத்தனை நாள் நான் ஏங்கியிருக்கேன் தெரியுமாக்கா? ஏதாச்சும் ஒரு நாள் என்கிட்ட பாசமா பேசிட மாட்டாரா? என்கிட்ட வாய் நிறைய பாசத்தோட நித்யான்னு கூப்பிட மாட்டாரான்னு இவ்வளோ நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? ஆனா அவர் இன்னைக்கு கோபத்துல என்ன தெரியுமாக்கா சொன்னாரு? இதுவரை நான் உன்னை என் பொண்ணா பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டாருக்கா. அவர் இப்படி சொல்லுவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் அப்படி என்னக்கா பண்ணிட்டேன்? என்னை ஏன் அவருக்கு பிடிக்கல? சின்ன வயசுல இருந்து ஒரே ஒரு வார்த்தை கூட அவர் சொல்றதுக்கு எதிர்த்து நான் பேசுனதே இல்லைக்கா. எப்பவும் ஆனா இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு ஆரம்பத்துல இருந்தே சொன்னேங்க. என்னால ஒத்துக்க முடியல, நான் என்னக்கா பண்றது? ஆனா அதுக்காக இப்படி சொல்லுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நித்யா, அழுகாதம்மா. நீ வீட்ல இருந்து வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்க நித்யா. சொன்னா கேளு, அழுகாத. எனக்கு யார்கிட்டயாச்சும் மனசை விட்டு பேசணும்னு தோணுதுக்கா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் இருக்கல. உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ என்கிட்ட பேசு, நான் கேட்குறேன், புரியுதா? ஆனால் அழாமல் பொறுமையாக பேசுடா. இப்படி நீ அலறது பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு நித்யா. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கும் கையலுக்கும் ஒரே வருஷம் தான் டிஃப்ரெண்ட்டு. அப்படி இருக்கப்போ கையலே எவ்வளோ சுட்டித்தனமாக இருக்கான்னு நீ பார்த்துருக்கல. ஆனால் அவள் வயசு பொண்ணு தான் நீ. இப்படி மனசு ஃபுல்லாக சோகத்தை வச்சுக்கிட்டு எப்பயும் அழுதுகிட்டே இருந்தால் பார்க்க நல்லாவா இருக்கு? நீ இப்படி இருக்கிறது நினைக்கிறப்பவே கஷ்டமாக இருக்குடா. அழாமல் பேசு, சரியா? நான் கேட்குறேன். அது எப்படிக்கா? நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. இந்த வீட்டுக்கு வந்து கூட 3 நாள் தான்க்கா ஆகுது. ஆனால் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்க. நித்யா, உனக்கு அப்பா அம்மா அண்ணா எல்லாரும் இருக்காங்க. அப்பாவோட பாசம் கிடைக்கலன்னு நீ ஏங்குறல்ல, எனக்கு தான் யாருமே இல்லைல்லம்மா. இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் தான் என்னோட குடும்பம். இவங்க எல்லார் மேலேயும் நான் அவ்வளோ பாசமாக இருக்கேன். அப்படி இருக்கப்போ நீ என்னை வாய் நிறைய அக்கா அக்கான்னு தானே கூப்பிடுற. அனிதா எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கு நீயும். அனிதா என்னை அக்கான்னு கூப்பிடுறப்ப உண்மையாகவே என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நீயே என்னை அக்கான்னு கூப்பிடுறப்ப நான் அப்படி தான்மா நினைக்கிறேன். நீ என்ன உண்மையான உன் சொந்த அக்காவாக நினைப்பதானே? அக்கா, நீங்கள் இவ்வளோ பாசமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியலக்கா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அனிதா அக்கா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க பேசுகிறப்பயே எனக்கு தோணும்க்கா, எனக்கு அனிதா அக்கா மாதிரி கூட பிறந்த ஒரு அக்கா இருந்திருக்கலாம்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். எனக்கு இப்போ இன்னொரு அக்காவும் கிடைச்சிருக்கீங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. கூடவே பொறக்கடும், கூடவே பொறக்கடும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. அப்போ இந்த அக்கா சொல்கிறத நீ கேட்கணும் தானே? அக்கா உன் நல்லதுக்கு தாண்டா சொல்கிறேன், நீ அழக்கூடாது. உனக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்குது. நான் தான் சொல்லியிருக்கேன்ல நித்யா, ஆதி உன்னை நல்லா பார்த்துப்பாரு. அவரை பற்றி 2-3 நாளில் கொஞ்சமாச்சும் நீ புரிஞ்சு வச்சிருப்பல.
ஆமாக்கா, உண்மையா இவர மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே இல்லக்கா. இன்னைக்கு எங்க அப்பா அப்படி திட்டுறப்போ இதுக்கு முன்னாடி கூட அப்பா திட்டுவாருக்கா. ஆனா அண்ணால ஒரு நாள் கூட எதிர்த்து நின்று பேசி எனக்கு சப்போர்ட் பண்ணது இல்லக்கா. ஆனா இன்னைக்கு அப்பா என்ன அடிக்க வரப்போ இவரை தடுத்து நின்று என் பொண்டாட்டி அடிக்க நீங்க யாருன்னு எனக்காக நின்னாருக்கா. எந்த இடத்துலயுமே என்ன விட்டு கொடுக்காம என்னோட அப்பாவா இருந்தாலும் எனக்கு அவமானம் நடக்காம பார்த்துக்கிட்டாருக்கா. உண்மையாவே இவர் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. பாத்தியா, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, இந்த வீட்டில் எல்லாருமே பொண்டாட்டிங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்கம்மா. நான் ஆதியை மட்டும் சொல்லலை, ஏன் புருஷன் ஆகட்டும், கார்த்திக் ஆகட்டும், ஏன் கவின் கூட ஒரு பொண்ணுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசுவாங்க. எந்த இடத்துலையும் ஒரு பொண்ணை சின்னதாக கூட கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு எந்த இடத்துலையும் அவமானம் நடக்கவும் விட மாட்டாங்க. சரியா? நான் சொல்கிறத கேளு. உனக்கு கண்டிப்பாக ஆதி நல்ல புருஷனாக இருப்பார், உன் கூடவே இருப்பார். எப்பவும் உன்னை யார்கிட்டையும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார். உனக்கு தேவையானது எல்லாமே கண்டிப்பாக பார்த்து பார்த்து செய்வார். இத்தனை நாள் நீ எந்த பாசத்துக்காக ஏங்கினியோ அந்த பாசம் எல்லாம் கண்டிப்பாக ஆதி மூலமாக உனக்கு கிடைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நித்யா. ஆதி உன்னை நல்லா பார்த்துப்பாரு. இதுக்கப்புறம் நீ ஆதிக்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசி பழகு. உனக்கு என்ன தோணுனாலும் என்ன பேசணுனாலும் அவர்கிட்ட உட்காந்து பேசு. அதை தான் அவர் விரும்புவார். அவர்கிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசைப்படுவார்ல. என்னதான் பிடிக்காம ரெண்டு பேரும் பெரியவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி, உங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு நிறைய இருக்கும். ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசி பழகுங்க. என்ன நித்யா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். முதல்ல அழுகையை நிறுத்துறியா இல்லையா? அழுகையை நிறுத்து. அழமாட்டேங்க்கா. வெரி குட். இப்படி தான் இருக்கணும். இனிமே எப்பவும் என் தங்கச்சி அழக்கூடாது. தைரியமாக போல்டாக இருக்கணும். புரியுதா? சரிங்கக்கா. அதே மாதிரி இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீ ஆதிக்கிட்ட பேசணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆதிக்கிட்ட உட்காந்து பேசு. அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினை. அவர்கிட்ட நல்லா பேசி பழகு. ரெண்டு பேரும் உங்களை புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? சரிங்கக்கா. சரி வா, இப்போ நாம் ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாம். சரியா? வந்ததுலேருந்து மேடம் இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க, இன்னும் எதுவுமே சாப்பிடல. போலாமா? சரிங்கக்கா. என்னாச்சு நித்யா, இன்னும் அதை நீ மறக்கலையா? அதையே நினைச்சிட்டு இருக்கியா என்ன? அது இங்க பாரு நித்யா, நாங்க பேசினது எதுவும் வாய் வார்த்தைக்காக பேசலமா, எல்லாமே மனசார தான் பேசினேன். நான் பேசினது ஒருவேளை உனக்கு கஷ்டமா இருக்கோ? அப்படி இருந்தா என்னை மன்னிச்சிடு நித்யா. எனக்கு வேற வழி தெரியல. முதல்ல நீயும் உங்க அப்பாவும் பேசிட்டு இருக்கப்ப நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு அமைதியா தான் இருந்தேன். ஆனா அவர் உன்னை அடிக்கவே கைவோங்கிறப்ப அதை எப்படி என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நான் உன் புருஷன் நித்யா. உனக்கு ஒரு இடத்துல ஒரு மாதிரி அவமானம் நடக்குதுன்னா அதனால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உங்க அப்பாவே உன்னை அடிக்கணும்னாலும் அவருக்கு உரிமை இல்லை. பிகாஸ் நீ என்னோட வைஃப். உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்துல ஏதாச்சும் ஒன்று நடக்குதுன்னா அது என்ன மீறி தான் நடக்கணும். புரியுதா? அந்த இடத்துல நீ அவமானப்பட்டு நிக்கிறத என்னால பார்க்க முடியல நித்யா. அதனாலதான் நான் அந்த மாதிரி பேசிட்டேன். ஏய் நித்யா, நித்யா என்னாச்சு? நித்யா, இல்லைங்க, இதுவரையும் யாரும் எனக்காக சப்போர்ட்டா ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லைங்க. எங்க அப்பா எத்தனை முறை என்னை அவமானப்படுத்துற மாதிரி பேசியிருக்காருன்னு தெரியுமா? ஒரு நாள் கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் அவங்களுக்கு தாங்க திட்ட விழும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எனக்காக நின்னப்போ எனக்கு எனக்கு என்ன நித்யா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இதுக்கு முன்னாடி எப்படியோ எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் எப்பவும் உன்னை எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்னோட வைஃப். புரியுதா? எப்பவும் நான் உனக்காக இருப்பேன் நித்யா. அதனால பழசெல்லாம் மறந்துடு. இதுக்கப்புறம் என்னைக்கும் நான் இருக்கேன் உனக்காக. சரி, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே இருக்க போற? சிரிக்கலாம்ல? சிரிப்பு வரல. என்னது, சிரிப்பு வரலையா? எனக்கு என் பொண்டாட்டி எப்படி பார்க்க பிடிக்கலையே. சிரிச்சாதான் அழகா இருக்கும்னு தோணுது. எப்பதான் நித்யா சிரிப்ப? நீ கல்யாணத்தப்ப நான் சொன்னதுக்காக ஒரு 2 நிமிஷம் சிரிச்சிருப்ப, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ சிரிச்சே நான் பார்த்ததில்ல. எப்பதான் பார்க்க போறேனோ எனக்கும் தெரியல. எனக்கா தோன்றப்ப தானே சிரிக்க முடியும். நீங்க சொல்றீங்கன்றதுக்காக எப்படி சிரிப்பு வரும்? கரெக்டு தாம்மா. இதை மட்டும் நல்லா கரெக்டா பேசு. சரியா? பாக்குறேன் இன்னும் எத்தனை நாள் இப்படி சிரிக்காம உம்முன்னே இருக்க போறேன்னு. கூடிய சீக்கிரம் என் நித்யாவோட முகத்துல சிரிப்பை பார்க்க தான் போறேன். இடி
இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமே. இப்படியே இருக்கிறது நல்லா இருக்குல்ல? ஆ, எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் சிரிப்பு வருது, அதனால சிரிச்சேன். சரி நித்யா, நாளைக்கு ரெடியாரு, ஒரு முக்கியமான இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போக போறேன். 2 பேரும் சேர்ந்து போறோம், ஓகே? எங்க? ஏய், இன்னும் கல்யாணம் ஆகி நம்ம 2 பேரும் எங்கேயுமே வெளியே போகல, ஞாபகம் இருக்கா? அதுக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலையில் 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகலான்னு இருக்கேன். நாம ஸ்கூலுக்கு போகலாம், ஓகே? கூல்க்கா? ஆமா, ஏன்? அது நம்ம ஸ்கூல் தானே. நம்ம ஸ்கூல்ல நீ பார்க்கணும்ல. அது மட்டும் இல்ல, இன்னும் ஸ்கூல்ல யாருக்கும் எனக்கு மேரேஜ் ஆனது தெரியாது. ஸோ என்னோட ஒய்ஃப் நீ தானே, எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ல. அதனால நாளைக்கு ஸ்கூலுக்கு போறோம். இல்ல, அது யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா? யார் என்ன சொல்ல போறாங்க? இங்க பாரு நித்யா, நீ இந்த கரஸ்பாண்டன்ட்டோட பொண்டாட்டி. ஸோ எனக்கு அந்த ஸ்கூல் மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை உனக்கும் இருக்கு. அதனால என் பொண்டாட்டியை நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் உன்னை தான் என்னோட பொண்டாட்டின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நீயும் அடிக்கடி ஸ்கூலுக்கு வரணும், ஓகேவா? ஆ, எனக்கு எதுவுமே தெரியாதே. நான் வந்து என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக போக எல்லாத்தையும் நீயே கத்துப்ப. ஆ, இருந்தாலும் நான் எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நித்யா, நீ வந்து கொஞ்ச நாள் அங்கே இருந்தினா எல்லாத்தையுமே கத்துப்ப. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பார்த்துக்கலாம், போக போக பார்த்துக்கலாம், ஓகேவா? ம், பாதி நீயே என் பாதி நீயே, நீ இல்லாமல் நான் ஏது கண்ணே. நோ நோ அஸ்வின், அது நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். அது ஒர்க் அவுட் ஆகல. ஸோ கோ ஃபார் சம் அதர் ஆப்ஷன்ஸ். ஓ, ஓகே. கார்த்திக், அண்ணி, என்னாச்சு? எதுக்காக இப்படி ஓடி வந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு அண்ணி? இல்லை கார்த்திக், இவ்வளோ நேரம் கீழே தானே இருந்தீங்க. கீழேயே இருப்பீங்கன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே மேலே வந்துட்டீங்களா? சரி, ரூமுக்கு போகிறதுக்குள்ளே கூப்பிட்டுலாமேன்னு தான். அண்ணி கூப்பிட்டு வந்திருக்க போறேன். இதுக்காக இப்படி படபடன்னு ஏறி வரணுமா? சரி அண்ணி, சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை கார்த்திக், தோ இது கொடுக்கலான்னு தான் வந்தேன். இந்தாங்க கார்த்திக். என்ன அண்ணி இது? கார்த்திக், ஆஃபீஸில் என்ன ஆச்சுன்னு அனிதா வந்து சொன்னா. என்னடா ஆஃபீஸ் விஷயத்தில் நான் தலையிடுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அது அனிதாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்ல கார்த்திக். கண்டிப்பாக அனிதா எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டா. என்ன நீங்க அனிதாவை பத்தி எனக்கு தெரியாதா? சொல்லுங்க. அவ எவ்வளோ சின்சியரா இருப்பான்னு எனக்கு தெரியும் அண்ணி. நம்ம குடும்பத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கம்பெனிக்காக அவ்வளோ உழைச்சவ. அப்படி இருக்கப்போ என்னோட ஒய்ஃபா இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி அண்ணி அவ இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினைப்பேன். அதெல்லாம் இல்லை அண்ணி, அவ எதுவுமே பண்ணல. எனக்கு நல்லா தெரியும் வேற ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அண்ணி. அதை என்னன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் ஃபுல்லாக நாளைக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் அண்ணி என்ன ப்ராப்ளம்னு. தெரிஞ்சதுக்கப்புறம் இருக்கு அண்ணி, நான் பார்த்துக்கிறேன் அண்ணி, நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி கார்த்திக், நீங்கள் கண்டிப்பாக பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சாயந்தரம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டா கார்த்திக். எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. எல்லா கிளைண்ட்ஸ் முன்னாடியும் உங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சுன்னு தான் கார்த்திக் அழுதா. அதனால தான் சொல்கிறேன், அவளை எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக அவள் சொன்ன மாதிரி 2 நாளில் முடிச்சு கொடுத்துருவா கார்த்திக். என்ன நீ சொல்றீங்க? அழுதாளா? அது கார்த்திக், அண்ணி ப்ளீஸ், என்னாச்சுன்னு என்கிட்ட எதுவுமே மறைக்காதீங்க, சொல்லுங்க அண்ணி. அழுதாளா? ஆமாம் கார்த்திக், அது என்னாச்சுன்னா, அக்கா அனிதாக்கா ஓடி வராங்க. ஏதோ சோகமாக வர மாதிரியே தெரியுதுக்கா. என்ன? ஆமாக்கா, திரும்பி பாருங்களேன். அதானே, ஏதோ சோகமாக வர மாதிரியே இருக்கு. அனிதா, என்னாச்சு? ஆஃபீஸ்லேருந்து அழுதுகிட்டே வர மாதிரி வர, என்னமாச்சு? அக்கா, இன்னைக்கு காலையில் நான் சொல்லிட்டு போனேன்ல, அதே மாதிரி ஆயிடுச்சுக்கா. இன்னைக்கு ஆஃபீஸில். என்ன அனிதா சொல்ற? ஆமாக்கா, இன்னைக்கு கிளைண்ட்ஸ் முன்னாடி அவர் எப்படி தெரியுமா தலை குனிஞ்சு நின்னாரு. எல்லாம் என்னாலதான்க்கா. அக்கா, நான் எந்த தப்புமே பண்ணலக்கா. எல்லாம் கரெக்டாக தான்க்கா முடிச்சேன். காலையில் எப்படி எல்லாம் எரர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு கிளைண்ட்ஸ் முன்னாடி சூர்யா அண்ணாவும் அவரும் தலை குனிஞ்சு நின்னாங்க தெரியுமா. கிளைண்ட்ஸ் ஒரு மாதிரி கேள்வி கேட்குறப்ப அவங்க பாவம்க்கா, என்னாலதான். அனிதா, அதான் 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, நீ கண்டிப்பாக எல்லாம் கரெக்டாக முடிச்சிருவம்மா. அதை நினச்சி கவலைப்படாத. எனக்கு தெரியும்க்கா, நான் கண்டிப்பாக 2 நாளில் முடிச்சிருவேன். என்னால் முடியலனாலும் கஷ்டப்பட்டு தூங்காமையாச்சும் நான் முடிச்சிருவேன்க்கா. ஆனாலும் அவர்
அவமானப்பட்டது பட்டது தானக்கா. இதுவரையும் எந்த கிளைண்ட்ஸ் முன்னாடியும் யார் இப்படி இருந்தது இல்லைக்கா. எப்பவும் எந்த ப்ராஜெக்டையும் பண்ணாம நாங்க விட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராஜெக்டை பண்ண முடியாம இந்த மாதிரி ஆயிருக்குக்கா. அதுவும் நாங்க பண்ணிட்டோம்க்கா. ஆனா எப்படி அப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அவரை பார்க்க கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. அவர் மூஞ்சில முழிக்கவே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குக்கா. அனிதா, எனக்கெல்லாம் புரியுது. இதில் உன் தப்பு ஒன்றுமே இல்லை. இதுக்காக நீ கார்த்திக்கிட்ட பேசாமல் இருந்தால் எல்லாம் சரியாயிடுமா என்ன? அவர் ஏதாச்சும் நினைப்பாருல்ல அனிதா, உன் மேலே தப்பு இல்லைன்னு அவருக்கும் தெரியும். அவர் உன்னை கண்டிப்பாக தப்பாக நினச்சிருக்க மாட்டாரு. அதனால தான்க்கா எனக்கு கஷ்டமாக இருக்கு. அவர் என் மேலே கோவப்பட்டு 2 வார்த்தை பேசினா கூட எனக்கு தெரிஞ்சுக்காதுக்கா. ஆனால் எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்காம தான்க்கா பேசினாரு. அவரை பார்க்கவே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்கு. என்னால தானே இப்படி ஆயிடுச்சுன்னு தோணிட்டே இருக்குக்கா. கண்டிப்பா எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு நான் முடிச்சிடணும்க்கா. என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா இன்னொரு முறை அவரை தலைகுனிய விட மாட்டேன். கண்டிப்பா இதை நான் முடிச்சு காட்டுவேன்க்கா. என்னால முடியும். அவ்வளோதான் அனிதா, உன்னால முடியாதது என்ன இருக்கு சொல்லு. உன்னால கண்டிப்பா முடியும். அண்ணி, அம்மா கார்த்திக், அவ பாவம் உங்க மூஞ்சில முழிக்கவே ஏதோ குற்ற உணர்ச்சியா இருக்குன்னுலாம் பேசிட்டு இருக்கா. எனக்கு என்ன சொல்லி அவளை ஆறுதல் பண்றதுன்னு தெரியல கார்த்திக். கண்டிப்பா இந்த ஒர்க்கை முடிக்காம உங்ககிட்ட அவ சகஜமா பேசுவான்னு எனக்கு தோணல. அதான் கண்டிப்பா இந்த ஒர்க்கை முடிச்சிருவா கார்த்திக். நீங்க அவ மேல கோவம் இருந்தாலும் கோவத்தை காட்டாதீங்க கார்த்திக் ப்ளீஸ். ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கா. இந்த ஃப்ளாஸ்கில் டீ வச்சிருக்கேன். கண்டிப்பா நைட் அவ தூங்க மாட்டா. இந்த ஒர்க்கை முடிக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு வேளை அவளுக்கு டீ போட்டு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்றது? அதான் நான் டீ போட்டே கொண்டு வந்திருக்கேன். இதை அவகிட்ட கொடுத்துருங்க. நான் பார்த்துக்கிறேன் அண்ணி, கொடுங்க. ஓகே கார்த்திக், நான் கிளம்புறேன். ம். ஓ, என்கிட்ட பேசுறதுக்கு கில்ட்டியா இருக்கு உனக்கு. அதனால தான் கார்ல வரப்போ இன்னைக்கு பக்கத்துல உட்காராம பின்னாடி போய் உட்காந்துட்டாளா? நான் கூட அப்போ இருந்த டென்ஷன்ல எதுவும் கண்டுக்கல. ஆனா அதுக்கு ரீசன் இதுதான் இப்பதானே தெரியுது. இதுல நான் தப்பா நினைக்கிறதுக்கு என்ன அனிதா இருக்கு? லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. உன் மேல தப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எப்படி நான் உன் மேல கோவப்படுவேன்னு நினைச்சேன்? சரி, இவகிட்ட பேசினாதான் செட் ஆகும். இல்லைன்னா அதையே தான் நினைச்சு உட்காந்துட்டு இருப்பா பைத்தியக்காரி. அஸ்வின், வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா இல்லையா? இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கீங்களா? சீக்கிரமாக வீட்டுக்கு போங்க. நான் அப்பவும் கூப்பிட்டேன் இங்கே நம்ம வீட்டுக்கு வரலான்னு. நீங்கள் என்னென்னா இங்கேயே வந்திருக்கலாம்ல. அனிதா, நான் எப்படி அங்க வந்திருக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், நான் கிளம்பிட்டேன். இப்போ வரையும் செஞ்ச ஒர்க் போதும். நான் வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் நைட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா. இல்லை அஸ்வின், கண்டிப்பாக நான் தூங்க மாட்டேன். நானும் ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. எந்த டைம் எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அஸ்வின். கண்டிப்பாக 2 நாளில் கண்டிப்பாக முடிக்கணும். இப்போ வரையும் 10% அது என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல. கண்டிப்பாக நம்ம லூப் ஹோல் கிடைக்கும். நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நைட்டு நானும் ட்ரை பண்ணுறேன். ஓகே? ஓகே அனிதா, நான் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ஒர்க் பண்ணுறப்ப ஏதாச்சும் டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே அஸ்வின், பாய். இவர் வந்துட்டாரோ? அனிதா, என்னன்னு அந்த பக்கம் திரும்பியே கேட்டா? நான் தானே உன்னை கூப்பிட்டேன். திரும்பி என் ஃபேஸை பார்த்து பேசு. திரும்ப. அது எனக்கு ஒர்க் இருக்குங்க. நீங்க படுத்துக்கோங்க. எனக்கு வேலை இருக்கு. நான் போய் ஒர்க்கை பார்க்குறேன். அனிதா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நில்லு. திரும்பன்னு சொன்னேன். இல்லைங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறேன்ல. எனக்கு வேலை இருக்கு. நான் போய் வேலையை பார்க்குறேன். அனிதா, அனிதா. அம்மா, என்னாச்சுமா? அழுதுட்டா இருக்கீங்க? அம்மா, அஸ்வின், என்னாச்சுமா? அப்பா திரும்பவே ஏதாச்சும் உங்களை திட்டினாரா, அடிச்சாரா? எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஸ்வின். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, என்ன? அப்பா, பாப்பா அஸ்வின், உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நானும் இத்தனை நாளா அப்பாவாச்சே அப்பாவாச்சேன்னு நீங்க பேசினது பண்ணது எதுக்குமே கேள்வி கேட்காம அமைதியா தானே போனேன். ஆனா இன்னைக்கு நீங்க என் தங்கச்சியும் என் தங்கச்சி வீட்டுக்காரையும் அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க. இனிமே அவர் இந்த வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? இல்லப்பா அஸ்வின், உங்க அம்மா சொல்றதெல்லாம் நம்பாத. அவன் என்ன பேச்சு பேசினான்னு தெரியுமா? அவன்லாம் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருக்காத. இங்க பாரு, அவன்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான். அவன் பேசுற பேச்சுக்கு போதும், நிறுத்துங்க.
இத்தனை நாள் நீங்க பேசுனதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அமைதியா போனேன்ல, அதுக்கு காரணம் என் தங்கச்சிக்கு கொஞ்சம் நெச்சமாச்சும் சந்தோஷம் கிடைக்கணும்னு ஒரே காரணம் தான். ஆனா உங்க பாசத்துக்காக மட்டும்தான் அவன் ஏங்கினான். அந்த ஏக்கத்தை கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலல்ல. பெத்த புள்ளைய நான் உன்னை பொண்ணா கூட பார்க்கலன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கெல்லாம் அப்பாவா? சரிப்பா, உங்களுக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப இருந்து நான் சொல்றேன், உங்களுக்கு பையனும் இல்லைன்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஏய், என்னடா பேசிட்டு இருக்க? அஸ்வின், நீ நான் பெத்த புள்ளடா. ஓ, நான் மட்டும் நீங்க பெத்த புள்ள. நித்யா போ. ஆனா ஒண்ணுப்பா, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லா அப்பாக்குமே பொண்ணுங்க தான் சந்தோஷம், பொண்ணுங்க தான் சொத்துன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க இனிமே நானும் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. என் தங்கச்சியை எப்போ நீங்க பொண்ணாவே ஏத்துக்கலையோ, அப்புறம் நான் மட்டும் எதுக்கு உங்களுக்கு பையன்? எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். அப்படி பார்த்தா அவளோட சந்தோஷத்துக்காக தான் இத்தனை வருஷமா உங்களை எந்த கேள்வியும் கேட்காம இருந்தேன். இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன்ப்பா. இனிமே உங்களை நான் அப்பானும் கூப்பிட மாட்டேன். எப்போ என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வராளோ அதுக்கப்புறம் தான் நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன். அது வரையும் நீங்க யாரோ நான் யாரோ என்கிட்ட இனிமே நீங்க பேசக்கூடாது. நீங்களா பேசினாலும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அஸ்வின், என்னப்பா இப்படி பேசுற? இப்ப கூட இந்த வீட்ல நான் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அம்மா மட்டும்தான். இத்தனை நாள் அம்மா கஷ்டப்பட்டது எல்லாமே போதும். இதுக்கப்புறம் எங்க அம்மா கஷ்டப்படுறத நான் விரும்பல. இனிமே அவங்க சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும். இங்க பாருங்க, இன்னொரு முறை நீங்க என்ன பையன்ற உரிமையில பேசக்கூடாது. என் தங்கச்சியை தான் நீங்க பொண்ணாவே ஏத்துக்கலையே, அப்புறம் உங்களுக்கு பையன் மட்டும் எதுக்கு? இன்னொரு முறை இதுக்கப்புறம் நீங்க வந்து என்கிட்ட பேசவே கூடாது. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. என்னைக்கு என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வராளோ அன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். அது வரையும் நீங்க யாரோ நான் யாரோ. அம்மா, அழாதீங்கம்மா. இப்ப வச்சு நினைச்சு சந்தோஷப்படுங்கம்மா. உங்க புருஷன் கிட்ட இருந்து என் தங்கச்சி கஷ்டப்பட்டது எல்லாம் போதும்மா. இனிமே மாப்பிள்ள அவளை சந்தோஷமா பார்த்துப்பாரு. அப்பா கிட்ட கூட தான் பொண்டாட்டி அவமானப்படக்கூடாது, என்னைக்கும் எல்லா இடத்துலயும் கௌரவத்தோட இருக்கணும்னு கூட்டிட்டு போயிருக்காருல்ல, அவருதாம்மா ஆம்பளை. நீங்க அவளை நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா, சந்தோஷப்படுங்க. ஒரு பொண்ணை மதிக்கிற பையனுக்கு தான் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சந்தோஷப்படுங்கம்மா. என்னைக்குமே உங்க பொண்ணை அவரு சந்தோஷமா கண் கலங்காம பார்த்துப்பாரு. அவ ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாருமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு நித்யாவை பார்க்கணும்னா சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். நீங்க எத்தனை நாள் வேணாலும் நித்யா கூட இருங்க. யாரும் எதுவும் தப்பாவும் நினைக்க மாட்டாங்க, எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. இனிமே உங்களுக்கு நான், எனக்கு நீங்க, அவ்வளோதான். அஸ்வின், அம்மா எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை இருக்கு, அதனால எனக்கு ஒரு ஃப்ளாஸ்க்ல மட்டும் டீ போட்டு வச்சிருங்க. நைட்டு ஃபுல்லா வேலை இருக்கும், சரியாம்மா? அப்புறம் நீங்க போய் படுத்துக்கோங்க. சரிப்பா. சாப்பிட்டீங்களாம்மா? இல்லப்பா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடலான்னு பார்த்தேன். வாப்பா, நீயும் வந்து சாப்பிடு. சரிம்மா, நான் குளிச்சுட்டு வரேன். நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க. நான் சொன்னது மறந்துடாதீங்கம்மா. டீ போட்டு வைங்க, நிறைய வேலை இருக்கு, நைட்டு ஃபுல்லா வேலை இருக்கும். சரிப்பா.